ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். அரசால் வழங்கப்படும் எரிபொருள் மானியங்கள் ஜூன் மாதத்தில் முடிவுக்கு வர இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் பொதுநிதி குழுவிடம் தெரிவித்துள்ளது. பொதுநிதி குழுவின் தலைவர் ஹெஷடி சில்வா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அதிகாரிகள் எரிபொருள் விலை உயர்வு குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மேலும் கூறியுள்ளார். எரிபொருள் நுகர்வை குறைப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இந்த சூழலில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் செய்வது போன்ற நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே 13 அன்று தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அதிகரித்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகளுக்கு மத்தியில் 1 லிட்டர் டீசலின் உள்ளூர் விலை ரூபாய் 720 உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு ரூபாய் 392 டீசல் விநியோகம் செய்வதற்காக அரசு 1 லிட்டர் ஏறக்குறைய ரூபாய் 100 மானியம் வழங்குவதால் தொடர்ந்தும் நட்டத்தை சந்தித்து வருவதாகவும் இந்த நிலை நீண்ட காலத்துக்கு நீடிக்காது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். மக்கள் தற்போது பெரும் சிரமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அன்றாட உணவை பெறுவதே மக்களுக்கு ஒரு நெருக்கடியாகிவிட்டது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று களுத்துறையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இருந்து நாட்டை காப்பாற்றும் வலிமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் தனக்கும் தனது குழுவிற்கும் உண்டு என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். அதிகாரத்தை கொடுத்தால் அதை காட்டும் வலிமை தமக்கு உண்டு என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்கு அவசரமாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை சங்கீதனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் ஆளும் கட்சி உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்திருக்கலாம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். செய்தி பிரிவுக்கு வழங்கிய பிரத்யேக செவியில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இருக்கின்ற விடயத்தை சாதாரண சட்டத்திற்குள் மாற்றி அந்த பிணையை வழங்க வேண்டிய நிலைமைக்குள் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது இதில் அரசியல் இலாபம் தேடிக்கொள்வதற்காக அனுரவினுடைய ஒரு முகவராக செயற்படுகின்ற இளம்குமரன் நீதிமன்றத்துக்கு சென்று தான் அவரை பிணையில் எடுத்ததை போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். சிறையிலே மிக மோசமான சூழலுக்கு வைக்கப்பட்ட சங்கீதனுக்கு காவல்துறை விசாரணைகளின் போதும் சொல்லப்பட்ட அச்சுறுத்தலுக்கு அமைய கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அச்சமடைந்துள்ள நிலையில் இளம்குமரன் தான் தண்டனை மீண்டதென்று நம்பி அவருக்கு நன்றி சொல்கின்றார். அது அவருடைய அறியாமையினால் அவர் கூறுகின்ற கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் சங்கீதனுக்கு கைதுக்கு நீதிக்கு புறம்பாக தடுத்து வைக்கப்பட்ட அத்தனைக்கும் இளம்குமரனும் அவரோடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் சர்வதேச நெருக்கடிகள் இருந்து தப்பிக்கொள்வதற்காக இந்த விடுதலை செய்வதே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் பகுதியான பொபெனியில் கடந்த மாத இறுதியில் மனப்பிறழ்வுக்கு உள்ளாகி இருந்த ஈழத்தமிழர் ஒருவர் பிரெஞ்சு போலீசாரினால் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச் சூடு தொடர்பில் வெளிப்படையான விசாரணையை கோரியும் உயிரிழந்தவருக்கு அஞ்சலி செலுத்தியும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஒரு அமைதி பேரணி நடத்தப்பட உள்ளது. பொபெனி ஹெக்டர் ஃபெர்லியோஸ் வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் கடந்த 30ஆம் தேதி பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் உயிரிழந்தார். இலங்கையில் வன்னி மல்லாவியைச் சேர்ந்த இவர் மனப்பிறழ்வுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் தனது கைகளில் கத்திகளை வைத்திருந்ததால் அவரை மிக ஆபத்தானவராக கருதி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்தனர். போலீசார் விடுத்த முன்னெச்சரிக்கைகளை புறந்தள்ளிய புவனேஸ்வரன் போலீசாரினை முன்னோக்கி நகர முனைந்த போது தமது அதிகாரிகள் ஒருவர் அவர் மீது 2 முறை சுட்டு நேர்ந்ததால் படுகாயமடைந்த அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்ட போதிலும் அவரை பயனளிக்காமல் அவர் மரணித்திருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. உயிரிழந்த வைத்தியலிங்கம் புவனேஸ்வரனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த துப்பாக்கிச் சூடு குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியும் நாளை பொமினி நகராட்சியின் மூன்றலி பிராங்கோ தமிழ் சமூகம் ஒரு அமைதி பேரணியை நடத்தவுள்ளது. வெள்ளி பேரணி என்ற கருப்பொருளில் நடத்தப்படும் இந்த பேரணியில் பங்கேற்றுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து பிரான்சின் தேசிய போலீசார் பொது ஆய்வகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் சட்டத்தின்படி ஒரு போலீஸ் அதிகாரி தனது பணிக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தி காயம் அல்லது மரணத்தை ஏற்படும் போதெல்லாம் அவற்றை போலீசார் உள்விவகார பிரிவு விசாரணை செய்யும் வழக்கத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பொமினி அரசாங்க சட்டத்தரணிகள் பணியகம் 2 விசாரணைகள் நடத்தி வரும் நிலையில் இந்த பேரணி நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்க தொடங்கியுள்ளதாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் துணைத் தலைவர் பேராசிரியர் வசந்த லியனகே கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 5000 உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி நிலுவைத் தொகையுடன் இந்த உதவித்தொகையை வழங்கும் பணி இந்த மாதம் முதல் தொடங்கியுள்ளதாக துணைத் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி மே மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவை வரும் திங்கட்கிழமை முதல் தபால் நிலையங்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த முதியவர்கள் நலன்புரி நன்மைகளை சபையின் தரவுத்தளத்தில் உடனடியாக சேர்ப்பதற்கும் அஸ்விசும கணக்குகள் மூலம் பணம் செலுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் சதுரா மிகுடும குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் முதியோர் உதவித்தொகை 2 வழிகளில் வழங்கப்படுவதாகவும் சதுரா சுட்டிக்காட்டினார். நலன்புரி நன்மைகள் சபையிடமிருந்து அஸ்வெசும நன்மைகளை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர்களுக்கு அவர்களின் அஸ்வெசும வங்கி கணக்குகள் மூலம் பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர்களுக்கான பணம் கடந்த மாதம் 29ஆம் தேதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அஸ்வெசும கணக்குகள் இல்லாத அல்லது கணக்கு முரண்பாடுகள் காரணமாக பணம் நிறுத்தி வைக்கப்பட்ட முதியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தபால் நிலையங்கள் மூலம் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் பணிப்பாளர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை முதல் கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரும் வரை பயணிப்பதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த திணைக்களத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் இக்கடற்பரப்புகளில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். இதன் காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை இக்கடற்பரப்புக்குள் செல்ல வேண்டாம் என்று கடற்படையினருக்கு தொழிலாளர் சமூகத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கட்பிட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலுமான கடற்பரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இக்கடற்பரப்புக்குள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். மேலும் மன்னாரில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2 தொடக்கம் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மன்னார் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தின் இறுதியான ஒப்புக்கொள்ளப்பட்ட வரைவு உரை எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிலவிய காலகட்டம் முழுவதும் மத்தியஸ்தராக செயல்பட்ட பாகிஸ்தான் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்காக இருதரப்புடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அமைதி என்பது முன்னெப்பதையும் விட இப்போது மிக அருகில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட சர்வதேச அதிகாரிகள் வெளியிட்டு வரும் அறிவிப்புகளை பாகிஸ்தான் பிரதமரின் இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஆவணங்களை இறுதி செய்வதற்கு உட்பட்டு அமெரிக்கா ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் சிறந்த ஒரு சமரசத்தை எட்டியுள்ளது என்று வியாழக்கிழமை பிற்பகல் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமரின் பதிவுக்கு முன்னதாக எஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடனான முதற்கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னெப்பதையும் விட மிக நெருக்கமாக உள்ளது என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.